நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இப்பதான் என் உடம்புக்கு ஒண்ணும் இல்லல்ல, அப்புறம் எதுக்கு இந்த டாக்டர் செக்அப் எல்லாம்? வரணும் கலை, அப்பப்போ செக்கப்புக்கு வரணும். அப்பதானே உடம்பு நல்லாவும். எனக்கு இங்க வந்தாலே எனக்கு அந்த ஆபரேஷன், உடம்பு சரியில்லாம போனது இதெல்லாம் தான் ஞாபகம் வருது. எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. ஏன் பயப்படுற? ஒரு ½ அன் ஹவர் செக்கப் தானே, அது முடிஞ்சோன்னு போயிடலாம். ம். அண்ணா, என்ன? டாக்டர் வந்துட்டாரு, நீ இங்கே இரு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீ போய் பார்த்துட்டு வரியா? ஆ. ஹலோ டாக்டர். வாமா கலை, உட்காரு. என்ன படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? போயிட்டு இருக்கு. டாக்டர், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க ஒருத்தர்கிட்ட பேசுனீங்கல்ல, ஆமா, அவங்க யாரு? கண்ணன், நியூ பேஷண்ட். பேஷண்டா? ஆமா. என்ன ப்ராப்ளம்? உனக்கு இருந்தது இல்லம்மா ஒரு ப்ராப்ளம், அதுக்கு அடுத்த ஸ்டேஜ். என்ன இன்னும் 6 மாசமோ 1 வருஷமோ? ரொம்ப கஷ்டம். ஆபரேஷன் ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி போயிட்டான். இது அவருக்கு தெரியுமா? தெரியும், ஆனா எதையும் காட்டிக்காம ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கான். எல்லார்கிட்டயும் கலாட்டா பண்ணுவான். என்னடா இவ்வளவு அசால்ட்டா இருக்கியே, உன் உயிரை பத்தி பயமே இல்லைன்னு கேட்டா என்ன சொல்றான் தெரியுமா? என்ன? இந்த வேதனை மறக்க தான் டாக்டர் நான் விளையாட்டு பிள்ளையாவே இருக்கேன். எல்லாரும் என் மேலே அன்பு செலுத்தணும்னு நினைக்கிறேன், பாசம் காட்டணும்னு நினைக்கிறேன், ஃப்ரெண்டாக பழகணும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் நினைக்கிறது எதுவுமே நடக்கிறது இல்லை. நான் 6 மாதத்தில் சாக போகிறோன்னு தெரிஞ்சா யாருக்கும் என் மேலே பாசம் வராது, பரிதாபம் தான் வரும். அதனால தான் நான் யார்கிட்டும் சொல்கிறது இல்லை. நான் சாகிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்னை எப்படியே விட்டுருங்க. ஒரு சில கண்களுக்கு நான் தப்பாக தெரிவேன், ஆனால் எனக்கு நான் பண்ணுறது தப்பு இல்லை. சந்தோஷம் மட்டுமே தான் இருக்கணும். என் இடத்துல இருந்து பார்த்தா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். அவர் பேர் என்ன சொன்னீங்க? கண்ணன். அவருடைய அப்பா அம்மாக்கு இது தெரியுமா? அவனுக்கு அப்பா அம்மா கிடையாது, அக்கா மட்டும்தான். அப்போ அவரை யார் தான் பாத்துக்கிறா? வேலைக்காரங்க தான். டாக்டர், அவருடைய நம்பர் இருந்தா கொடுங்களேன். ஏன்? சும்மாதான். என் இடத்துல இருந்து பார்த்தாதான் அந்த வலியை உணர முடியும்னு சொன்னார்ல, என்னால் அந்த வலியை உணர முடியுது டாக்டர். ப்ளீஸ். பேசலாம், பட் அந்த நோயை பத்தி மட்டும் எதுவும் பேசக்கூடாது. அவன் எதுவுமே பதில் சொல்ல மாட்டான். இல்ல இல்ல, நான் அதை பத்திலாம் பேசல. நான் சும்மா ஆறுதலா ஏதாவது பேசுறேனே. ப்ளீஸ் டாக்டர். ஓகே, 98419. ஒரு நிமிஷம் சொல்லுங்க டாக்டர். 98419 98419 40 40 659. 659. ஓகே டாக்டர். ஓகே. அரசு இன்வெஸ்டிகேஷன் பற்றி ஏதாவது தெரிஞ்சுதா? நம்மால் ஒருத்தன் உள்ளே இருந்த வரைக்கும் அங்கே என்ன நடந்தாலும் நம்மளுக்கு கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அவனையும் கண்டுபிடிச்சி வெளியே அமிச்சிட்டா. நம்ம ப்ரில்லியண்ட்டாக யோசிச்சா
நம்மளுக்கு மேலே பிரில்லியண்ட்டாக யோசிக்கிற அரசி. இப்போ என்ன செய்யறது? அந்த இமாம் அலி எப்படி? ரொம்ப கஷ்டம் சார். அந்த லேடி ஆஃபீஸர் வசந்தி. வசந்தி அவங்க எப்படி? அவங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு சார். அப்போ அந்த பழனி அவன் எப்படி? கட்டின பொண்டாட்டிட்ட கூட அவர் எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டார் சார். அரசி தெளிவாக தான் இருக்காங்க. நல்ல ஆளுங்களை தான் கூட வச்சிருக்காங்க. ஆனால் இவர் தான் உங்களை எப்படி சார் தப்பாக செலக்ட் பண்ணாங்க? நீங்கள் எப்படி இவர்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க? ஜிஜே, நாம் எப்படி ட்ரை பண்ணாலும் அரசியோட கோட்டைக்குள்ளே நுழைய முடியல. என்னால் ஃப்ரீயாக வெளியில் நடமாட முடியாது. நீங்கள் இப்போ ஃப்ரீயாக வெளியில் நடமாடிட்டு இருக்கீங்கல்ல, அதனால் என்ன சொல்கிறீங்க? என்ன இந்த பாழஞ்ச மண்டபத்துக்குள்ளே இருன்னு சொல்கிறீங்களா? அப்படி இல்லை ஜிஜே. அஃபிஷியலாக நம்ம அவங்கள நெருங்க முடியல. அன்அஃபிஷியலாக சென்டிமெண்ட்டாக தான் நம்ம அவங்கள நெருங்கணும். அவங்களோட பொண்ணையோ பையனையோ நீங்கள் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆக்கிக்கலாம்ல. பையனும் பொண்ணும் அம்மாவுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. அந்த ரூட் ரொம்ப கஷ்டம் சார். ஆமாம், நீங்கள் இதையே சொல்லிட்டுருங்க. ஆரம்பத்துலேருந்து நடக்காது, முடியாது, வேண்டாம். ஏன் சார் முடியும்னு நீங்கள் சொல்லவே மாட்டீங்களா? முடியும்னா முடியும் சார். என்ன முடியும்? உங்களால் என்ன முடியும்? என்ன முடியாதுன்னு கேளுங்க. எனக்கு ஒரு புது ரிலேஷன்ஷிப் கிடச்சிருக்கு. அப்புறம் கொஞ்சம் போக சொல்லுங்க. நீங்க கொஞ்சம் போறீங்களா ப்ளீஸ்? போலீஸ்ல இருந்த வேலை போன ஆளு நம்ம கிட்ட இருந்து வேலை போக மாட்டான்னு என்ன நிச்சயம்? கேர்ஃபுல்லா இருக்கணும் சார். சொல்லுங்க. அந்த பொண்ணுக்கு அப்படியே ஒரு வீக்னஸா? ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் மீட்டிங் முடிஞ்சிருக்கு. செகண்ட் மீட்டிங்கில் ஃப்ரெண்டு. அப்புறம் அதுக்கு மேலே. இந்த விஷயம்லாம் மாயாக்கு தெரியுமா? ஐயோ, அவளுக்கு தெரிஞ்ச விஷயம் வேற மாதிரி ஆகிடும். தெரியாது. முடிஞ்ச வரைக்கும் மாயாக்கு தெரியாமலே ஆப்ரேட் பண்ணுங்க. கண்டிப்பாக. எங்கள் மீட்டிங்லாம் கான்ஃபிடென்ஷியலாக தான் இருக்கும். அவள் மூலமாக தெரியறதெல்லாம் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே? பரவாயில்ல ஜிஜி, நீங்களும் கொஞ்சம் கிரிமினலாக யோசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஐயோ, எனக்கு இந்த கிரிமினல் புத்திலாம் கிடையாதுங்க. கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக திங்க் பண்ணுவேன், அவ்வளோதான். ரெண்டும் ஒன்று தான். ஹலோ செல்வராணி, அம்மா, நீங்க? நான் ஜெயதேவ் பேசுகிறேன். எந்த ஜெயதேவ்? அன்னைக்கு அந்த ஷாப்பில் பார்த்தோமே செல்ஃபோன். சொல்லுங்க சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி சார் இருக்கீங்க? ஐ எம் ஃபைன். எனக்கு உங்களை பார்க்கணும் பேசணும்னு தோணுச்சு, அதான் ஃபோன் பண்ணேன். நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க? சார், அன்னைக்கு நீங்க எனக்கு மொபைல் வாங்கி தந்தீங்கல்ல சார், அந்த கடையில தான் சார் இருக்கேன். அப்படியா? நானும் அதே கடையில் தான் இருக்கேன். அதே கடையிலையா? நானும் அந்த கடையில தானே சார் இருக்கேன். நீங்க எங்க இருக்கீங்க? வாசல்ல. சார், அங்கேயே இருங்க சார், நான் வரேன். வாங்க. வாசல்லையா? அங்க நீங்க இல்லையே சார். எங்க இருக்கீங்க? இங்க எங்க? உங்க லெஃப்ட்ல. ஹலோ சார். ஹாய், குட் மார்னிங். பில் போடாம எதுவும் எடுக்கலையே சார். ஆனா நான் எடுத்திருக்கேன். சார், பில் போட்டுதான். சம்திங் ஃபார் யூ. ஐயோ, எப்படி சார்? நான் வாங்கணும்னு ஆசைப்பட்ட பொருளை நீங்க எனக்கு கிஃப்ட் பண்ணிருக்கீங்க. அதான் ஜிஜே, அதான் நான். நமக்குள்ள ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு, சொந்தம் இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். இதுக்கே தேங்க்ஸ் சொல்லிட்டு நான் என்னென்னமோ செய்ய போறேனே, அதுக்கெல்லாம் என்ன சொல்வீங்க? சார், எனக்காக நீங்க நிறைய செய்றீங்க. நான் உங்களுக்காக ஒண்ணுமே செய்யலையே. செய்யலாம். நேரம் வரும்போது செய்யலாம். நான் கேட்பேன், அப்போ நீங்க செய்யணும். கண்டிப்பா செய்வேன் சார். சரி, நீங்க நாளைக்கு ஃப்ரீயா? எனக்கு என்ன சார் வேலை இருக்கு? அப்போ என் வீட்டுக்கு வரீங்களா?
கண்டிப்பா வரேன் சார். உங்க வீட்டு அட்ரஸ் தாங்க, நான் வரேன். அட்ரஸ்லாம் எதுக்கு? நாளைக்கு இங்கே வாங்க, நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். சரி, ஓகே சார். மீட் யூ டுமாரோ. கண்டிப்பா சார். எதுக்கா அக்கா சும்மா சும்மா வர சொல்றாங்க? இனிமே கூப்பிட மாட்டாங்கம்மா. இதுதான் கடைசி தடவை. போலீஸ்னாலே ஒரே பயமா இருக்குக்கா. நான் தான் கூட இருக்கேன்ல. இவ்வளோ பிரச்சனையிலையும் ஒரு நல்லது நடந்திருக்கேன். நம்ம மதுவை அவங்க காப்பாத்திருக்காங்க. அதனால தான் ஒன்று கூட்டிட்டு வந்தேன். அம்மா ஏன் என்கிட்ட ஒண்ணுமே சொல்லல? உன்கிட்ட சொன்னா மதுவை கொன்னுடுவேன்னு நாராயணன் மிரட்டினாங்கக்கா. எங்க வந்து மிரட்டினா? வீட்டுக்கு வந்தானா? ஆஹா, அப்ப அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்ல, அப்போ வந்து மிரட்டினா. அப்பவே ஏன் என்கிட்ட சொல்லல? பயமா இருந்துச்சுக்கா. ஏன்? செல்வியும் மகிமாவும் வந்திருக்காங்க மேடம். நீங்க தானே போய் கூட்டிட்டு வந்தீங்க? எஸ் மேடம். ஸ்மூத்தா டீல் பண்ணீங்களா? எஸ் மேடம். மகிமாவை அனுப்ப மாட்டேன்னு செல்வி ஒன்று பிரச்சனை பண்ணலையே? இல்ல மேடம், மேட்ரு சொன்ன உடனே அவங்களே கிளம்பி வந்துட்டாங்க. சரி, வர சொல்லுங்க. எஸ் மேடம். உட்காருங்க. பரவாயில்ல, நாங்க நிக்கிறோம். போய் கூட்டிட்டு வாங்க. எஸ் மேடம். இவனை தெரியுமா? இவனை தெரியுமா உனக்கு? உன்னை தானே கேட்குற. தெரியுமா இவனை? இவன் தானே உன்னை ஏமாத்தி மும்பை கூட்டிட்டு போனவன்? ஆமா. நான் தான் அவளை கடத்துறேன்னு ஒத்துக்கிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு அடிக்கிறீங்க? எதுத்தா பேசுற நீ? வசந்தே, கூட்டிட்டு போ. வாடா. அக்கா வாக்கா போயிடலாம். வாக்கா. அவன் தான் மகிமாவை கடத்துறான்னு ஒத்துக்கிட்டா இல்ல, அப்புறம் எதுக்காக எங்களை கூட்டிட்டு வரணும்? ஓ, நீங்க கூப்பிட்டா நாங்க உடனே வரணும், எங்களை அலக்கழிக்கணும், அவ்வளவுதானே? குற்றவாளிங்க ஒத்துக்கிட்டா கேஸை நாமளே முடிச்சிட முடியுமா? கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போனோம், அவன் தான் குற்றவாளின்னா சாட்சி சொல்லணும். கோர்ட்ல அவன் மாத்தி சொல்லலாம், சாட்சிகள் மாத்தி சொல்லலாம். எங்க டியூட்டியை நாங்க தான் செய்யணும். அதுதான் நானும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். மகிமா என் தங்கச்சிங்கிறதுனால கொஞ்சம் அதிகமாவே செஞ்சுட்டு இருக்கீங்க உங்க டியூட்டியை. அப்ப நான் உன்னை அன்வான்டா வர சொன்னேன்னு நினைக்கிறிய? அதுதானே உண்மை. அப்படி ஒரு எண்ணம் உன் மனசுல உருவாயிடுச்சுன்னா அதை நான் மாற்ற முடியாது. உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்க வேண்டிய நிலைமை எனக்கு இல்லை. அப்படி ஒரு அவசியமும் எனக்கு இல்லை. நீ என்கிட்ட சொன்னதை மும்பை கோர்ட்ல சொல்லணும். மும்பை கோர்ட்லையா? எஸ். மகிமாவை மும்பை கூட்டிட்டு போவீங்களா? இன்னும் 2 daysல அவன் மும்பைக்கு போகணும். நீ அவளை அனுப்ப முடியாதுன்னு சொல்ல முடியாது. அவளை அழைச்சிட்டு போறதுக்காக மும்பைலேருந்து போலீஸ் சென்னைக்கு வந்துட்டு இருக்காங்க. அக்கா அக்கா வேணாம்க்கா, என்னை விட்டு சொல்லுங்கக்கா. எனக்கு பயமா இருக்குக்கா. அங்க போனா எனக்கு ரொம்ப அசிங்கமாயிடும்க்கா. இன்னொரு தடவை நான் மும்பைக்கு எல்லாம் போக மாட்டேன்க்கா. சரிம்மா. அக்கா சொல்லுங்கக்கா. அக்கா 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 சொல்லுக்கா. அவ நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவ எப்படி அழுகுறான்னு பாருங்க. நீங்க நினைச்ச அவளை மும்பைக்கு கூட்டிட்டு போகாம நிறுத்த முடியும்.
இந்த கேஸை வேற விதமா டீல் பண்ண முடியும். ஆனா நீங்க செய்ய மாட்டீங்க. என் தங்கச்சியை மும்பை கூட்டிட்டு போகணும். அவளை கோர்ட்ல நிக்க வைக்கணும். அவ போட்டோ டிவிலையும் பேப்பர்லயும் வரணும். எங்க குடும்பம் அசிங்கப்படணும். அவ்வளவுதானே? பைத்தியக்காரத்தனமா பேசாத. அவனால உன்னுடைய இன்னொரு தங்கச்சி காப்பாற்றப்பட்டிருக்கா. எத்தனையோ பொண்ணுங்க காப்பாற்றப்பட வேண்டிய இருக்கு. அவசரப்படாம நிதானமா யோசி. அதுல ஒரு நியாயம் இருக்குன்னு உனக்கு தெரியும். பொதுநலமா நினைக்கிறது சுயநலமா பார்க்காத. தேவையில்லாம என்ன எதிர்க்காத. இந்த விஷயத்துல உங்களை எதிர்த்து எதுவும் செய்ய முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க உட்கார்ந்து இருக்கிற சீட் அப்படி. உங்களை மாதிரி பவரை மிஸ்யூஸ் பண்ற அதிகாரிங்க நிறைய பேரு வேலை இல்லாம 4 செவுத்த பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த நிலைமை உங்களுக்கும் வராம பாத்துக்குங்க. ரொம்ப பேசாத. கிளம்பு. இன்னும் 2 நாள்ல வந்து கூப்பிடுவாங்க. அவளை அனுப்பி வை. தொடக்கி வேணா யாராவது அனுப்பி வை. போ. அக்கா சொல்லுக்கா. அக்கா என்னால போக முடியாதுக்கா. அக்கா எதுக்காக அழுவுற? நீ அழாதடி. அழாத. எதுக்காக அழுவணும்? நீ வா வா என் கூட. டாக்டர் கண்டிப்பா நம்பர் கொடுத்துருப்பாரா? அதான் கொடுத்தேன்னு சொன்னார்ல. அவ கூப்பிடுவாளா? கண்டிப்பா கூப்பிடுவா. அவ என்கிட்ட பேசாம வேணாமான்னு திங்க் பண்ணிட்டே இருப்பா. ஆனா கண்டிப்பா கூப்பிடுவா. கூப்பிடு கலையரசி, கூப்பிடு. கூப்பிடுறீ. கலையரசி என்கிட்ட பேசுவா. வெளியே வந்து தனியா நின்னு பேசுவா. பேசு. வெளியே வந்து என்ன பேசுவா. சீக்கிரம் வாடி வா. என்கிட்ட வந்து பேசுவா. ஹலோ. யாரு? நான் கலையரசி பேசுறேன். பேசுங்க. உங்க உடம்பு எப்படி இருக்கு? என் உடம்பு கண்ணா நல்லா தானே இருக்கேன். போய் சொல்லாதீங்க. எனக்கு உங்க ப்ராப்ளம்லாம் தெரியும். என்ன என்ன தெரியும்? டாக்டர் அங்கிள் என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டாரு. ஓ மை காட், சொல்லிட்டாரா? நான் யார்ட்டும் சொல்ல வேணாம்னு சொன்னேனே, சொல்லிட்டாரா?
என் கஷ்டம் என்னோட இருக்கட்டும், பரவாயில்ல. சாரி, உங்க ப்ராப்ளம் தெரியாம உங்களை நான் என்னென்னமோ பேசிட்டேன், ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். ஓகே, நோ ப்ராப்ளம். என்னை பற்றி தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி நீ பண்ணியிருக்க மாட்டீங்களே. நானும் இந்த விஷயத்தை யார்கிட்ட வெளியே காட்டிக்கிறது இல்லை. சாரி. ஏய், இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, நோ ப்ராப்ளம். எனக்கு உங்க கூட பேசிட்டே இருக்கணும் போல தோணுது. பேசுங்க. ஆனா என்ன பேசுறதுன்னு தெரியலையே. அப்போ ஃபோனை வச்சுட்டு யோசிங்க, என்ன பேசணும் முடிவு பண்ணிட்டு என்னை கூப்பிடுங்க ப்ளீஸ். நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஓகேவா? சரி சரி, வச்சிருவா. வைக்கிறீங்களா? சரி, வச்சிருங்க. பாய். வா செல்வி. ஏய் வாங்க செல்வராணி. இல்லை இல்லை, நான் உங்களை ராணின்னு கூப்பிட்டுமா? கம். வெல்கம். சார், இவ்ளோ பெரிய வீட்ல நீங்க தனியாவா சார் இருக்கீங்க? வீட்ல யாரும் இல்ல? இப்போதைக்கு தனியாக தான் இருக்கேன். காஃபி சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களா செல்வி? ஏய் ராணி, என்ன சாப்பிட்றீங்க? எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது சார். காஃபி டீ உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். வேற என்ன வேணும்? கொஞ்சம். அது இல்ல, நீங்க என்ன வாங்க போங்கன்னு கூப்பிடுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல சார். என்ன வா போனே கூப்பிடலாமே சார். எனக்கும் பிடிக்கல. என்னது? நீ என்ன சார்னு கூப்பிடுறது பிடிக்கல. சரி, அங்கிள்னு கூப்பிடவா? சே, அதுக்கு என்ன சார்னே கூப்பிடலாம், இல்லைன்னா வாடா போடான்னு கூட கூப்பிடலாம். என்ன நீ ஜிஜேன்னு கூப்பிடு. எனக்கு க்ளோஸ் ஆனவங்க என்ன அப்படி தான் கூப்பிடுவாங்க. சரி ஜிஜே. கேன் ஐ டச் யூ? கூப்பிட்ட உடனே என் கூட வந்துட்டியே, உனக்கு பயமா இல்ல? எதுக்கு ஜிஜே நான் உங்களை பார்த்து பயப்படணும்? நீங்க பார்த்தாலே நல்லவர் மாதிரி இருக்கீங்க, அதனால தான் நான் உங்க கூட வந்தேன். தேங்க் காட். எதுக்கு? கடவுள் என்ன நல்லவனா படிச்சதுக்கு. நானும் கடவுளுக்கு கண்டிப்பா நன்றி சொல்லணும் ஜிஜே. For what? உங்களை மாதிரி ஒரு நல்லவர் எனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சதுக்கு. So sweet of you. So sweet of you. நீ காஃபி டீ சாப்பிடாம போக முடியாது. என்ன வேணும்னு சொல்லு. வீட்ல தான் யாரும் இல்லையே, வேலைக்காரங்க இருக்காங்களா ஜிஜே? இல்ல நான் போட்டு கொடுக்க மாட்டேனா? I will get you. என்ன வேணும்? ஜிஜே ரொம்ப தப்பு. கிச்சன் எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நானே போய் நம்ம 2 பேருக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன். Are you sure? Yes. ஜிஜே காஃபி. Thanks. தேங்க்ஸ்லாம் இருக்கு ஜிஜே. Wow. Superb. Superb. என் லைஃப்ல இந்த மாதிரி காஃபி நான் சாப்பிட்டதே இல்ல. Thank you.
என் ஜிஜி, உங்க வைஃப் எங்க போயிருக்காங்க? நிஜம் சொல்லட்டுமா? அப்ப நீங்க போய் கூட சொல்வீங்களா? சச்சே, எனக்கு பொய்யே வராது. அப்படியே சொன்னாலும் என் முகம் காட்டி கொடுத்துரும். சரி, நான் உண்மையை சொல்லிடுறேன். எனக்கு 2 ஒய்ஃப். முதல் ஒய்ஃப் மேலே போயிட்டா. 2வது ஒய்ஃப் என்னை விட்டுட்டு போயிட்டா. அப்புறம் யாரும் இல்லை, தனியாக தான் இருக்கேன். நிஜமாவா சொல்றீங்க? நான் தான் சொன்னேன் எனக்கு பொய் சொல்ல வராதுன்னு. எனக்கு மேரிட் லைஃப், சில்ட்ரன், அதெல்லாம் நினச்சாலே ரொம்ப அப்செட் ஆகிடுவேன். அன்னை முழுக்க ஐ வில். ஜிஜி, சாரி. பிளசன்ட் மீட்டிங். எதுக்கு அதை பற்றி பேசி அப்செட் ஆகணும்? நம்ம தான் அடிக்கடி மீட் பண்ண போகிறோமே. அப்போ சொல்கிறேன். உங்க செகண்ட் வைஃப் நீங்க பார்க்கறதே இல்லையா ஜிஜி? பார்ப்பேன். எப்பெல்லாம் பழைய நினைவுகள் வருதோ அப்பெல்லாம் பார்ப்பேன். ஆல்பத்தை எடுத்து அழுவேன். நல்லவங்க அழறதை தவிர வேற என்ன செய்ய முடியும்? உங்களை மாதிரி ஒரு நல்லவரோட வாழ பிடிக்காம போன அந்த பொம்பளை நான் கண்டிப்பா பார்க்கணும் ஜிஜி. பார்த்தேன்னா நாக்கு புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்பேன் ஜிஜி. I'll show you. Marriage album. This is my first wife. ஒரு ஃபங்க்ஷன்ல தம்பி, பசங்க. அடுத்த பேஜ் பாரு. Second wife. என்ன ராணி, ஷாக் ஆயிட்ட? இவங்கள முன்னாடியே தெரியுமா? ஜிஜி, இவங்க அப்படியே மாமியார் மாதிரி இருக்காங்க ஜிஜி. அப்படியா? ஆமா ஜிஜி, அப்படியே இருக்காங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி என் மாமியார் இப்படிதான் இருந்திருப்பாங்க. எப்படி? செல்விக்கும் உங்க மாமியாருக்கும் ஏதாவது உறவு இருக்குமா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சான்ஸே இல்லை. ஏன்னா செல்வியோட அப்பா அம்மா இங்கெல்லாம் இருக்காங்க. எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு ஜிஜி. என் மாமியாருக்கு 2 பசங்க தான். ஒன்னு என் ஹஸ்பண்ட் உதய், இன்னொன்னு கலையரசி. வேற என்ன உறவா இருக்க முடியும்? எனக்கும் ஷாக்கிங்கா தான் இருக்கு. வேற ஏதாவது இருக்கணும் ராணி. கேட்டு பாரு. இத போய் என் மாமியார் கிட்ட நான் எப்படி கேக்குறது ஜிஜி? மாமியார்ட்ட கேட்க வேணாம், மாமனார்ட்ட கேளு. செந்தமிழரசி எங்க பிறந்தாங்க, எங்க வளர்ந்தாங்க, இவர் அவங்கள எங்க மீட் பண்ணாரு, இவங்களோட அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா, செந்தமிழரசிக்கு வேற யாராவது ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்களா, இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட சொல்லு. எனக்கு இதில் ஒரு செல்ஃபிஷ் மோட்டிவ் இருக்கு. ஒருவேளை செந்தமிழரசி செல்வியோட ரிலேட்டிவா இருந்தாங்கன்னா அவங்க செல்விக்கு எடுத்து சொல்லலாம்ல, என்னோட சேர்த்து வைக்கலாம்ல. என்னோட லைஃப்ல நீ எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணதா இருக்கும் ராணி. நீ எனக்கு சும்மா செய்ய வேணாம். ஐ வில் பிரசன்ட் யூ சம்திங் வெரி பிக். மேபி எ லேப்டாப், லேட்டஸ்ட் மாடல். அப்படி உனக்கு பிரசன்டேஷன்லாம் பிடிக்கலன்னா நான் என் வீட்டு ஹாலில் வைக்கிறேன்.
நீ எனக்கு தெரியாமல் எடுத்துட்டு போ. மாமா இந்தாங்க காஃபி. நான் கேட்கவே இல்லையம்மா. பரவாயில்ல மாமா, உங்களுக்காக தான் எடுத்துட்டு வந்தேன். குடிங்க மாமா. இந்தாங்க மாமா. என்னம்மா? இல்லை மாமா, கப்பை வாங்கிட்டு போக வெயிட் பண்ணுறேன். எப்பவும் கொடுத்துட்டு போயிடுவேன். இன்னைக்கு என்ன ஒரே குழப்பத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது? குழப்பம்லாம் ஒன்றும் இல்லையா மாமா, நான் தெளிவாக தானே இருக்கேன். மாமா எனக்கு ஒரு டவுட்டு, அது உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். என்கிட்ட ஏதோ கேட்கணும்னு நினைக்கிற, கேளு. உங்கள் சொந்த ஊர் எது மாமா? அத்தையோட சொந்த ஊர் எது? 2 பேருக்கும் லவ் மேரேஜா மாமா? ஏம்மா டவுட் கேட்குறது ஒவ்வொரு கேள்வியாக கேட்பாங்க. நீ 3 கேள்வியை மொத்தமாக கேட்குறியம்மா? நீங்கள் பிஸியாக இருப்பீங்க, தனித்தனியாக கேட்டு உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல, அதான் மாமா. என்னோட சொந்த ஊர் தூத்துக்குடி. உங்கள் அத்தை பிறந்தது படித்தது எல்லாமே மும்பை. சுப்ரீம் கோர்ட்டில் வக்கீலாக இருந்தேன். அப்போ அரசி அங்கே எஸ்பியாக இருந்தாங்க. 2 பேரும் விரும்பினோம், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். போதுமா? ஓஹோ, அப்படியா மாமா? இதெல்லாம் உன்னை யார் கேட்க சொன்னதம்மா? யாரும் கேட்க சொல்லலையே, நானா தான் கேட்டேன். இல்லை, உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்ககிட்ட கேட்டு அதனால் நீ என்கிட்ட கேட்குறியோன்னு நினச்சேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லையே மாமா, நானா தான் கேட்டேன். இதையெல்லாம் நீ உதய்கிட்ட கேட்கவே இல்லையாம்மா? கேட்கலையே, கேட்டால் பதில் கிதில் சொல்லிட்டு போகிறாரு அவரு. காஃபி ரொம்பவே நல்லா இருக்கு. இந்தா. என்னம்மா? இன்னும் ஒரே ஒரு கேள்வி மாமா. கேளு. அத்தைக்கு யாராவது ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்களா மாமா? இருக்காங்க. உங்க அத்தைக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. அவங்கள நான் பார்த்ததே இல்லையா மாமா? எங்க மேரேஜ்க்கு கூட அவங்க வரலையே. உங்க அத்தைக்கு அவங்களுக்கும் பிரச்சனை, அதனால அவங்க வரல. தேங்க்ஸ் மாமா. அம்மா, மாமா இன்னும் ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கேளு, பதில் சொல்கிறேன். வேற எந்த கேள்வியும் இல்லை மாமா, எல்லாத்தையுமே கேட்டுட்டேன். தேங்க்ஸ். சொல்லு கலை. சொல்லுங்க. நேற்று நைட்டே கால் பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் என்ன பேசுறதுன்னே தெரியலையா, அதனால அப்படியே யோசிச்சுட்டு தூங்கிட்டேன். நான் தூங்கலையே, உங்க ஃபோனுக்காக நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஓ சாரி. பரவாயில்ல. அப்புறம் அப்புறம் என்ன கலை, ஏதாவது சொல்லுங்க. இன்னைக்கு மீட் பண்ணலாமா? மீட் பண்ணலாமே. எங்க வரணும்? என் காலேஜ் இருக்குல்ல, காலேஜ் பக்கத்தில் பீச் இருக்குல்ல, பீச் கொட்டின மாதிரி ஒரு பார்க் இருக்கு, அங்கே வரீங்களா?
ஆனால் இன்னைக்கு முடியாதே. ஏ இல்லை, நாளைக்கு வரேனே. ஏன்னா உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லையா? என்னாச்சு? பயப்படாதீங்க, கொஞ்சம் டயர்டாக இருக்கு, அவ்வளோதான். ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிரும். நாளைக்கு மீட் பண்ணலாம். அப்படியா? ம், சரி. ஓகே, பாய். பாய். நீ கூப்பிட்டா உடனே என்ன வந்துடுவேண்ணா? நீ அலையணும்டி. வரேன், நாளைக்கு வரேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உன் கணவரா பேச வரல. உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணுமா? சொல்லணும். சொல்லுங்க. உன்னோட எதிரிங்க அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எதிரிங்களா? யாரு? எனக்கு ஒன்றும் புரியலையே. 143 பேர் சாவுக்கு காரணம் யாருன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கியே, அவங்க தான். ஓ. அவங்க உன்னை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன டீட்டெயில்ஸ்? என்னை பற்றி என்ன இருக்கு? என்னுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம், நான் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணது, இதெல்லாம் ஓப்பன் புக் தானே? அவங்க கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறது உன்னோட பர்சனல் லைஃப்பை பற்றி. நீ எங்கே பிறந்த, எங்கே படித்த, என்னை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்ட, கல்யாணத்துக்கு முன்னாடி நீ எங்கே இருந்த, எப்படி இருந்த, நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களை தவிர உனக்கு வேற யாராவது ரிலேஷன்ஸ் இருக்காங்களா, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும். உனக்கு தெரிஞ்சவங்க உன் பக்கத்திலேயே உன்னை சுற்றி இருக்கிறவங்கள வச்சு அந்த வேலையை செய்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. பக்கத்துலையா? என்ன சுற்றி இருக்கிறவங்களா? யாரு? இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியாது. எனக்கு தோணுச்சு, உங்ககிட்ட வந்து சொன்னேன். கவனமா இரு. Coming. Hi. Hi. Good morning. Good morning. Come. What a surprise. என்ன ஒரு ஃபோன் கூட பண்ணாம வந்திருக்க? அதான் நான் ஃபோன் பண்ணா எங்க வீட்ல வேற பிரச்சனை ஆயிடுது. பிரச்சனையா? உனக்குமா? அது நம்ம ஃப்ரீயா இருக்கும்போது நான் சொல்றேன். இப்போ ஃப்ரீயா தானே இருக்கோம். ஐயோ, அது நான் அப்புறம் சொல்றேன். இப்ப நான் வந்த விஷயத்த சொல்றேன் ஜிஜே. சொல்லு. நான் மாமா கிட்ட பேசினேன். உடனே உங்ககிட்ட சொல்லணும் போல தோணுச்சு. அதான் மார்க்கெட்டுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு இங்க வந்துட்டேன். நாட் அ பேட் ஐடியா. என்ன சொன்னாரு? எங்க மாமாக்கு சொந்த ஊர் தூத்துக்குடியாம். எங்க அத்தை பிறந்தது படிச்சதெல்லாம் மும்பைலயாம். சரி. எங்க மாமா டெல்லியில லாயரா இருந்த போது எங்க அத்தை அங்க எஸ்பியா இருந்தாங்களாம். 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம். அப்படியா? செல்வி ஸ்ரீலங்கால இருந்திருக்காங்க. இவங்க மும்பைனா? என்ன யோசிக்கிறீங்க ஜிஜே? இல்ல, செல்வியும் செந்தமிழரசியும் ஒரே மாதிரி இருக்காங்களே, அது எப்படின்னு தெரிஞ்சுதா? இத பத்தி நான் மாமா கிட்ட டைரக்டா பேசல, இன்டைரக்டா பேசினேன். அத்தை மாதிரியே அவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்களா?
தங்கச்சினா எப்படி? தங்கச்சினா ஒரு 10 வயசு வித்தியாசம் இருக்கலாம். அரசிக்கும் செல்விக்கும் ஒரு 20-25 வயசு வித்தியாசம் இருக்குமே. இல்ல, வேற ஏதோ இருக்கு. கண்டுபிடிக்கிறேன். சரி ஜிஜே, அப்ப நான் கிளம்புறேன். என்ன அதுக்குள்ள? ஐ வில் கிவ் யூ சம்திங் டு ஈட். பிரேக்ஃபாஸ்ட், எக். வேண்டாம் ஜிஜே, நான் இன்னும் கொஞ்சம் நேரம் இங்க இருந்தா பிரச்சனை ஆயிடும். நான் கிளம்புறேன். சரி கிளம்பு. ஆனா நெக்ஸ்ட் டைம் பிரச்சனை சொல்லிட்டு இருக்கே, அது என்னன்னு என்கிட்ட சொல்லணும், டிஸ்கஸ் பண்ணணும். ஓகே? கண்டிப்பா. என்ன ஜிஜே, அந்த லேப்டாப் வாங்கி வச்சிட்டேன். நீ கொடுத்த இன்ஃபர்மேஷனுக்கு அந்த லேப்டாப்போட கவர் மட்டும்தான் இப்போ கிடைக்கும். நான் கேட்டது எல்லாம் சொல்லு, வந்து லேப்டாப்பை எடுத்துட்டு போ. ஓகே? சரி ஜிஜே. ஸோ டேக் கேர். பாய். பாய். என்ன பார்க்குறேன்? இல்லை, வழக்கமாக பொண்ணை பார்க்க போகிற பசங்கள்லாம் அழுக்காக இருக்க முகத்தை அழகு பண்ணிக்குவாங்க. எல்லாமே உள்டாவா இருக்க, அதான் பார்க்குறேன். அது வேறு ரூட்டு, இது வேறு ரூட்டு. என் ரூட்டுக்கு டல்லு தான் சக்ஸஸ். ஏன்னா என்ன பண்ண அந்த மூஞ்சி டல்லாகவே மாட்டுது. என்ன பேச போகிற? அவள் தான் பேச போகிறான், நான் மௌனமாக தான் இருக்க போகிறேன். ஏன்னா முதல்ல நான் ரொம்ப பேசிட்டேனே. ஒருவேளை ஐ லவ் யூன்னு சொல்லுவாளோ? சொல்லணும், சொல்ல வைப்பேன். என் அக்கா கங்கா என்கிட்ட கேட்டது இது ஒன்று தான். அவளுக்காக நான் கண்டிப்பாக செய்வேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.